நாள் ரொம்பவே மோசமாகவே ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் என்னை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் எனக்கு லைட்டாக ஃபீவர் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு வம்பு, இங்கே வேறு டெங்கு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாரு. ஸோ டேப்லெட்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு பாடி, அதனால ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். இங்கே தான் எனக்கு வந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். என்னன்னாக்கா, நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அது நம்மளால் மட்டும் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். இவங்க நமக்கு பண்ணுவாங்க, அவங்க நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவையோ அது நம்மளே பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம எப்போ பேச்சுலர்ஸ் வாழ்க்கையில் இருக்குமோ அப்போ வந்து இதை நீங்கள் அப்பட்டமாக ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நமக்கே தெரியலனா கூட அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னாக்கா, a journey of 1000 miles begins with a single step. நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும். ஃபைனலி கருத்து ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பியிருக்காதீங்க, தனியாக இருக்க பழகிக்கோங்க. தனிமை தான் இனிமை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைப்.